ஜெய் ஸ்ரீராம் சுந்தரகாண்டத்தில் 26வது சர்க்கம் தான் பார்க்க போகிறோம். கண்ணீரை பெருக்கிட்டு ஜனகர் புதல்வியான சீதாதேவி இப்படிலாம் புலம்பிட்டே இருக்காங்களாம். தரையை பார்த்து தலையை குனிஞ்சு கொண்டு மேலும் ஆடத் தொடங்கினாங்க. பைத்தியம் பிடித்தவள் போலவும் மயங்கியவள் போலவும் நெடுந்தூர ஓடி களைத்த பெண் குதிரை தலையில் விழுந்து பொருள்வதைப் போலவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டே இருந்தாங்களாம். இஷ்டம் போல உருவம் எடுக்கக்கூடிய மாரிச்சனால ராமனை மதிமயக்கி என்னிடமிருந்து வெகு தூரம் போக செய்த பிறகுதான் கதறி கொண்டிருந்த நான் ராவணனால பலவந்தமாக கவர்ந்து வரப்பட்டேன். ராட்சசிகளின் பிடியில் சிக்கியிருக்கேன். கடுமையாக மிரட்டப்படுறேன். ரொம்பவும் துக்கத்தால் பீடிக்கப்பட்டிருக்கேன். கவலையில் மூழ்கியுள்ள நான் இனியும் உயிரோடு இருக்க மாட்டேன். மகாரதனாகிய ஸ்ரீராமன் இல்லாமல் ராட்சசிகளிடம் சிக்கி கொண்டிருக்கும் எனக்கு இனி உயிர் வாழ்வதாலும் பொருளாலும் பூசணங்களாலும் ஒரு பயனும் இல்லை. என்னுடைய இதயம் இரும்பாலானதோ இல்லைன்னா நிச்சயமாக மூப்பு மரணம் ஆற்றதாக இருக்கணும். ஏன்னா இவ்வளவு துக்கத்தால் தாக்கப்பட்டும் பிளந்தும் போகலை. நான் நாசமாக போக நான் நற்குலத்தில் தோன்றியவள் இல்லை, கற்புடையவள் அல்ல, பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவள். அவர் இல்லாமல் ஒரு முகூர்த்த காலமேனும் நான் உயிரோடு இருக்கலாமா? சமுத்திரத்தை எல்லையாகவனுடைய பூமண்டலம் முழுவதற்கும் அரசரும் அன்பாக இருக்க பேசுகிறவர்களும் அன்புக்குரியவருமான அவர் இல்லாமல் சுகபோகங்களிலோ வாழ்க்கையிலோ தான் எனக்கு என்ன அக்கறை? நான் சரீரத்தை துறந்து விட போகிறேன். இவங்க என்னை வெட்டினாலும் தின்னாலும் சரி, கணவனை விட்டு பிரிந்திருக்கும் துயரத்தை நான் நீண்ட காலம் பொறுத்து கொள்ள முடியாது. வெறுக்கத்தக்க அரக்கன் ராவணனை எனது இடது காலால் கூட தொடமாட்டேன் என்னும்போது விரும்பி ஏற்றுக்கொள்வேனா என்ன? தன்னை பற்றியும் தன் குலத்தை பற்றியும் அவன் தெரிந்திருக்கவில்லை. நான் அவனை பற்றி என்ன எண்ணிருக்கிறேன்? அவனை வெறுக்கிறேன் என்பதையும் தெரியல. இகழத்தக்க இயல்புடைய அவன் என்னை அடைய விரும்புகிறானோ? என்னை வெட்டினாலும் துண்டு துண்டாக பிளந்தாலும் கொளுத்தினாலும் நெருப்பில் தூக்கி போட்டாலும் சரி, நீங்கள் நீளமாக பேசி மிரட்டி பிரயோஜனமே இல்லை. ராவணனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். ராமணன் புகழ் பெற்றவர், அறிவாளர், நன்றி மறவாதர், பிறரிடம் தயவு உடையவர், நன்னடத்தை உடையவர். என்னுடைய புண்ணியம் தீர்ந்து போய்விட்டது தான் என்னிடம் அவர் தயவு காட்டுறதற்கு காரணம்னு நினைக்கிறேன். ஜனஸ்தானத்தில் தன்னந்தனியாக எவர் ஒருவரால் 14,000 ராட்சசர்கள் அழிக்கப்பட்டார்களோ அவர் ஏன் என்னை நோக்கி வரல? அற்பனான இந்த ராட்சசன் ராவணனால நான் காவலில் வைக்கப்பட்டிருக்கேன். ராவணனை யுத்தத்தில் கொள்வதற்கு என் கணவர் நிச்சயம் ஆற்றலுடையவர். தண்டாகரத்தில் ராட்சச வீரனான விராதன் இந்த ராவணனால் போரில் கொல்லப்பட்டானோ அப்படிப்பட்ட அவர் இன்னும் ஏன் இங்கே வரல? பெருங்கடலின் நடுவிலும் அமைஞ்சுள்ள இலங்கை அணுக முடியாததா என்றாலும் ராகவ பானங்களின் பாதையை தடுக்கக்கூடியது எதுவுமே இல்லையா? உறுதியான பராக்கிரமம் கொண்ட ராமன் ராட்சசனால் அபகரித்து செல்லப்பட்ட தன்னிடம் பிரியமுள்ள பத்தினியை விடுவதற்கு வரலையே. லக்ஷ்மணின் தமையனார் நான் இங்கே இருப்பதற்கு தெரியலையா? அறிந்திருந்தாரையானில் தேஜஸ்வியான அவர் ராவணன் செய்த குற்றத்தை மன்னித்து விட்டிருப்பாரோ என்ன? அபகரிக்கப்பட்டாள் என்று எதிர் சென்று ராகவனிடம் என்னை பற்றி தெரிவிக்கக்கூடிய பெரும் மனை படைத்த கழுகரசனும் போரில் ராவணனால வீழ்த்தப்பட்டார். நானும் அபகரித்து செல்ல போட்ட போது வயோதிகரான ஜடாயுளால ராவணனுடைய துவந்த யுத்தத்தில் ஈடுபட்டு பேருபகாரம் செய்யப்பட்டது. நாங்கே இருப்பதை ராவணன் அறிந்து கொண்டார். மிகவும் கோபம் கொண்டு பானங்களால உலகத்துல ராட்சசர்களே இல்லாதபடி செய்து விடுவார். சமுத்திரத்தை வற்று செய்வார். லங்காபுரியை தூள் தூளாக்குவார். அற்பனான ராவணனுடைய பெயரையும் புகழையும் நாசம் செய்வார். பின்னர் குடும்ப தலைவர்களை இழந்த ராட்சசர்களின் ஒவ்வொரு வீட்டிலும் இப்போது நான் அழுது கொண்டிருக்கேனே, இதற்கு அதிகமாக அழுகை குரல் எழப்போகுது என்பதில் சந்தேகமே இல்லை. ராட்சசர்களுடைய இந்த இலங்கையை கண்டுபிடிச்சு ராமன் லக்ஷ்மணன் நாசம் செய்வார்கள். அவங்க கண்களில் பட்டுவிட்ட எதிரி ஒரு முகூர்த்த காலம் கூட உயிரோடு இருக்க முடியாது. வெகு விரைவில் இந்த இலங்கை பட்டணம் பிணைப்புகளால் சூழப்பட்ட பாதைகளுடனும் கழுகு கூட்டங்களால் நிறைந்ததும் பெரிய மயானம் போல ஆகப்போகுது. இனி
வெகு விரைவிலேயே என்னுடைய மனோரதங்கள் நிறைவேறும். யாராலும் நெருங்க முடியாத இந்த நகரத்தில் உள்ள உங்களுக்கெல்லாம் கேடு உண்டாக போகுது. இலங்கையில் காணப்படும் அமங்கல நிமித்தங்கள்லேருந்து வெகு விரைவில் இது சோபையை இழக்கப் போகுது என்பதை தெரியுது. கீழ்த்தரமான ராட்சசனான ராவணனால் கொல்லப்பட்டதும் இளவயது பெண் விதவையானார் போல ஆதரவற்று லங்கா நகரம் நிச்சயமாக வற்றி போக போகுது. மகிழ்ச்சிகரமான விழாக்கள் நிகழ்வதும் ராட்சசிகளின் நிறைந்ததுமான இலங்கை பட்டணம் தலைவனை பறிகொடுத்து கணவனை இழந்த பெண்ணை போல ஆகப்போகுது. அழுது கொண்டிருக்கும் ராட்சச பெண்களின் அவல குரலையே வெகு விரைவிலே கேட்க போறேன். செவ்வரி படர்ந்த கண்களுடைய வீரராமனுக்கு மட்டும் நான் ராவணனுடைய இருப்பிடத்தில் இருக்கிறேன் என்பதை தெரிந்திட்டா ராம பானங்களால் எரிக்கப்பட்டு லங்கா நகரம் இருள் சூழ்ந்ததாகவும் பிரகாசம் இழந்ததாகவும் ராட்சச வீரர்களாக அற்றதாகவும் ஆகிடும். இகழ்ச்சிக்குரியவனும் அற்பனுமான ராவணன் உங்களிடம் விதித்துவிட்ட போன கேடு இப்போது விரைவில் முடிய போகுது. என் சாவு நேரத்தை அவன் குறித்து விட்டான். ஆனால் என் விஷயத்தில் அதை செயல்படுத்தாமல் இருக்கலாமே. என்னால் பாவ காரியத்தையே செய்து கொண்டிருக்கும் ராட்சசர்கள் செய்யத்தக்கது தகாதது என்ற வேறுபாட்டை தெரியாதவங்க. இப்போதே அதர்மத்தின் விளைவாக பெரிய அழிவு ஏற்படத்தான் போகுது. நிச்சயமாக ஒரு நாள் காலை உணவாக என்னை பக்குவப்படுத்தபடி ராட்சசன் ஆணையிடுவான். அந்த நிலையில் உள்ள நான் கண்கள் கிணிய ராமனுடைய எப்படி வாழப் போறேன்? செவ்வரி படர்ந்த கண்களுடைய ராமனை காணாமல் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் எனக்கு இப்போது இங்கே யாராவது விஷத்தை கொடுத்தால் பதியுடன் இல்லாத நான் உடனே தர்மராஜனை காண்பேன். லக்ஷ்மணனுடைய தமையனான ராமன் நான் உயிரோடு இருப்பதை அறியவில்லையே போலும் தெரிந்திருந்தால் இந்த உலகமெங்கும் என்னை தேடி கண்டுபிடித்திருக்க மாட்டார்களா? நிச்சயமா லக்ஷ்மணின் மூத்த சகோதரரான வீரர் ராமன் சோகம் தாங்காமல் உடலை பூமியில் உகுத்துவிட்டு தேவலோகம் சென்று விட்டார். ஆகையால் என்னுடைய பதி தாமரை கண்ணரான ராமனை கண்கொண்டு பார்க்கும் தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், மாமுனிவர்கள் இவங்க எல்லாருமே பாக்கியசாலிகள். செய்நன்றி கொண்டவர்களை அழிப்பார்கள். ராமன் அப்படி செய்ய மாட்டார். வில்லை தூக்கி எறிந்துவிட்டு அவ்விரு சகோதரர்களும் பழம் கிழங்குகளை உணவாக கொண்டு வனவாசிகளாக போயிட்டாங்களோ, இல்லை தூரத்தமாவனான ராட்சச மன்னன் ராவணனால சூர சகோதரர்களான ராம லக்ஷ்மணன் வஞ்சகமாக கொல்லப்பட்டிருப்பாங்களோ? இப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த விதத்திலும் உயிரை விட்டுவிடவே விரும்பல. இவ்வளவு தீவிரமான துக்கத்திலும் எனக்கு மரணம் ஏற்படலையே. அவர்களுக்கு பிரியம் அப்பிரியம் என்ற வேற்றுமையே இல்லை. சாமானிய மனிதர்களுக்கு இஷ்டமானது நிகழ்ந்துள்ளதால் துக்கம் ஏற்படுறதும் இல்லை. விருப்பப்படாதது நேர்ந்து விட்டால் அதிக பயமும் ஏற்படுது. இப்படியான விருப்பு வெறுப்புகளிலிருந்து விலகியுள்ள மகாத்மாக்களை நமஸ்கரிக்கிறேன். எல்லாம் அறிந்த ராவணனால கைவிடப்பட்டு பாவியான ராவணனுடைய பிடையில் அகப்பட்டு கொண்டுள்ள நான் உயிரை விட்டுவிட போறேன்னு சீதாதேவி சொல்றாங்க. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல 26வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.